ஒருத்தர் தேங்காய் உடைக்கிறத பத்தி கேட்டார். தேங்காய் உடைக்கிறது கடவுளுக்கு நல்லதா? அது குறிப்பா தேங்காவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்டின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தடவ விநாயகர் சிவனுடைய நெற்றிக்கண்ண பார்த்து ரொம்ப அந்த இதுல அழகுல மூழ்கிட்டார். ஸோ அவர கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் சிவபெருமான் முதல்ல விநாயகருக்கு அந்த தேங்காவ குடுப்பாரு. அந்த தேங்காயில 3 கண்ணு இருக்கும் இல்லையா? அத பார்த்துட்டு சின்ன வயசுல விநாயகர் விளையாடுவாரு. அப்படின்ற மாரி கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தேங்காய் உருவான கதையே இப்படிதான். ஸோ அப்போ 3வது கண்ணுக்கு சமமானது, சிவனுடைய நெற்றிக் கண்ணுக்கு சமமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேங்காய சொல்லலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கும் தெய்வ வழிபாடுல தேங்காய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு விஷயம் வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா, தேங்காய் உடைக்கிறது ரொம்ப நல்லது. அதில குறிப்பா ரெட்டப்படை இல்லாம ஒத்தப்படையில உடைக்கிறது நல்லது. ஒரு 1 தேங்காய், 3 தேங்காய், 5 தேங்காய், 7 தேங்காய் இந்த மாரி ஏதாவது உடைச்சாலே போதும். எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடியும்.